வெற்றிக் கழகத்தின் முதல் பொதுக்குழு கூட்டம் வருகிற 28ஆம் தேதி நடைபெற இருக்கின்ற நிலையில் அக்கட்சியின் அடுத்த கட்ட நகர்வு பற்றி செய்தியாளர் ஜெகநாத்திடம் கேட்கலாம். ஜெகநாத், வணக்கம். அந்த கட்சியின் அடுத்த கட்ட நகர்வுகள் என்னென்ன விஷயங்கள் தொடர்பாக இருக்கின்றன, விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் அவர்களுடைய தொண்டர்களாகிய அவர்களுடைய தோழர்களுக்கு பல்வேறு அறிவுரைகளையும் தற்போது அறிவுறுத்தலை வழங்கியிருக்கிறார். குறிப்பாக தற்போது அக்கட்சியினுடைய முதலாம் ஆண்டு நிறைவு செய்து 2ஆம் ஆண்டு தொடங்கிய நிலையில் அவர்கள் கட்சியினுடைய முதல் பொதுக்குழுவானது அவர்கள் கூட்ட இருக்கிறார்கள். அந்த வருகின்ற 28ஆம் தேதி சென்னையில் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பொதுக்குழு கூட்டத்தில் பங்கேற்பதற்காக யாரெல்லாம் பங்கேற்க போகிறார்களோ அவர்களுக்கு அனுமதி அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக அனுமதி அட்டை இல்லாதவர்கள் யாரும் உள்ளே வர முடியாத அளவிற்கு இந்த பொதுக்குழுவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அது மட்டுமல்லாமல் தற்போது கோடை காலம் என்பதால் தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் ஒரு அறிவிப்பு ஒன்றை அறிவித்திருக்கிறார். குறிப்பாக இவர்கள் அனைவருக்கும் மக்களுடைய அந்த கோடை காலத்தின் வெப்பத்தை தணிப்பதற்காக அனைவருக்கும் அனைத்து இடங்களிலும் குறிப்பாக 234 தொகுதிகளிலும் தண்ணீர் பந்தல்கள் அமைத்து மக்களுக்கு இந்த கோடை காலத்தை அவர்கள் சூட்டை தணிக்கும் அளவிற்கு மோர், தண்ணீர், தர்பூசணி பழங்கள், அது மட்டும் இல்லாமல் அன்னாச்சி, ஆப்பிள், அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா சர்பத் போன்ற பல்வேறு வகையான அந்த தண்ணீர் உணவு அருந்தக்கூடிய பொருட்களை சாலையோரம் அவர்கள் அமைத்து அவர்கள் பொதுமக்களுக்கு வழங்கி கொண்டிருக்கிறார்கள். இது இன்று முதல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து குறிப்பாக 234 தொகுதிகளிலும் தொகுதிக்கு 10 இடங்களில் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் ஆங்காங்கே இருக்கக்கூடிய அந்த தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த நீர்மோர் பந்தலில் அவர்கள் சென்று இதை அறிந்து கொள்ளலாம் என்ற அறிவிப்பும் வெளியாகி இருக்கிறது. மேலும் பார்த்தீர்களானால் பல்வேறு கட்ட தகவல்கள் வெளியாகிருக்கிறது. குறிப்பாக தற்போது மதுரை மட்டும் இல்லாமல் தமிழகம் முழுவதும் இந்த ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுமக்கள் வரிசை நின்று அந்த தண்ணீர் பந்தில் இருக்கக்கூடிய அந்த உணவுப் பொருட்களை அவர்கள் அருந்தி கொண்டிருக்கிறார்கள். மேலும் அடுத்த கட்டமாக என்ன என்று பார்க்கும்பொழுது 234 தொகுதியில் இருக்கக்கூடிய பிரதான பிரச்சனைகள் என்னவென்று அக்கட்சியின் தலைவர் விஜய் அவர்கள் கையில் எடுத்திருக்கிறார். ஏனென்றால் அவர்களுடைய தொண்டர்களுக்கு அவர் ஒரு கட்டளை ஒன்றை போட்டிருக்கிறார். கடந்த 10 ஆண்டுகளாக அதிமுக, திமுக 2 கட்சிகளும் அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகள், குறிப்பாக தேர்தல் வாக்குறுதிகள் என்னென்ன என்று பார்க்கும்போது அதை தொடர்ந்து அந்த 10 ஆண்டுகளாக சரி செய்யாத சூழல் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அனைத்தையும் அவர் கையில் எடுத்திருக்கிறார்.